வணக்கங்க. கோவை சுதா யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எள்ளு இட்லி அண்ட் தோசை இல்லை சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பொடியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் என்னென்னங்க இப்போ நான் கரெக்டான அளவுகளோடு உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு, முழு கப் எடுத்துருக்காங்க. இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே வச்சு அதே மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு கப் எள்ளு எடுத்திருக்கேங்க, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 10 வரமிளகாய் எடுத்திருக்காங்க, 3/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்காங்க, 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்காங்க. இந்த கப்பில் ஓரளவுக்கு நமக்கு கருவேப்பிலை நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த எள்ளு இட்லி பொடி சாதப்பொடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. இன்றைக்கி தைராய்டு பேஷண்ட்ஸ் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லாருமே டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எள்ளு சாப்பிட்ணுன்னு எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க. நீங்கள் எள்ளு உருண்டையாவோ எள்ளு ஸ்வீட்டு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி பொடி செஞ்சு அதில் கூட டெய்லி சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எள்ளுலேயே நல்லெண்ணெய் இருக்குது. இல்லைன்னா அதில் நெய் ஊற்றி இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தால் உடம்புக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்குங்க. நிறைய கால்சியம் சத்து கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் ஒவ்வொன்றா நம்ம இப்போ வறுத்து எடுக்கலாங்க. எள்ளு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தால் கேன்சரே வராமல் தடுக்குங்க. அந்தளவுக்கு எள்ளில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நமக்கு. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லி நம்ம இது கொடுத்து பழகணுங்க சின்ன வயசுலேருந்தே. பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு நல்லா கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். 1/4 கப் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு சிலருக்கு கருப்பு உளுந்து எப்படி நம்ம எடுக்கணும், கலர் மாறுறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சில பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் அது அவங்களுக்கு தெரியறதுக்காக என்ன பண்ணால் இதில் கொஞ்சோண்டு ஒரு 4-5 வெள்ளை உளுத்த பருப்பு சேர்த்திக்கலாங்க. அது கலர் மாறி வரும்போது இதுவும் நமக்கு அந்த டைம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்தாச்சுங்க, இதுவும் எடுத்துக்கலாங்க. மிளகு எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. அதுலேயே நம்ம எடுத்து வச்ச சீரகத்தையும் போட்டுக்கலாம். சீரகம் வெடிக்குதுங்க, நம்ம எடுத்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். அதிலே எடுத்து வச்ச 10 வரமிளகாய் அதையும் போட்டுக்கலாம். நான் எதுக்கு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அளவுகள் சொல்லி போடுறேன்னா, சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுங்க. அதே மாதிரி எள்ளு பொடி இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுக்கும்போது எதுக்குமே ஆயில் ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா எள்ளுலேயே ஆயில் கண்டென்ட் இருக்குங்க. அதனால தான் அது நம்ம வீட்டில் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எதுக்குமே எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டால் 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், மிளகாலாம் நல்லா உப்பிட்டு வந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. அது ஏற்கனவே நல்லா நான் நல்லெண்ணெய் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தொட்டா பாருங்கள் இப்படி சத்தம் வரும். ஏற்கனவே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்து எடுத்த பொருளையே இந்த 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. இந்த பருப்பு சூட்லேயே இது இருந்தாவே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இதை நல்லா ஆற விட்டு ஈரம் இல்லாத மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. இதே அளவோட நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்ய நேரம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100 கிராம் பேக்லேருந்து 1 kg வரைக்கும் எவ்வளோ வேணுமோ எங்களால் கொரியர் மூலம் அனுப்பி வைக்க முடியும். ஆல்ரெடி நாங்கள் இது எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். இது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தாங்க. இது நல்லா சூடாக ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். பாருங்கள், 1/4 கப் எள்ளு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் சீரகம், 1/4 கப் மிளகு, 1/4 கப் சீரகம், 1/4 கப் சீரகம், 1/4 கப் சீரகம், 1/4 கப்
சுத்தமாக பாருங்கள், ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் எல்லாருமே இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா சூடானதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் தாராளமாக இது யூஸ் பண்ணலாங்க. இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதவங்க, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களால் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்க முடியுங்க. இது சாதத்தில் போட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. வாங்க, நம்ம எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.